ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் கொண்டக்கடலை புளிக்குழம்பு, அதுக்காக தான் இந்த காய்கறி எல்லாம் இப்போ வெட்டிக்கிட்டு இருக்கோம். கத்திரிக்காய், தக்காளி, பெரிய வெங்காயம், உருளைக்கிழங்கு, மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழம்புக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரெண்டு வெங்காயம், கொண்டக்கடலை அவிச்சு வச்சாச்சு. கொண்டக்கடலை புளிக்குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு எங்கள் வீட்டில் மீன் பொரியல் இன்னைக்கு. கத்திரிக்காய், 3 கத்திரிக்காய், மிளகாய் ஒரு 4 மிளகாய், ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை போட்டு தான் வைக்க போகிறோம். 3 கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு. நாங்கள் 3 பேர் தானே, அதனால நான் எங்கள் வீட்டுக்காரங்க அப்புறம் லென்ஸ் 3 பேர் தான். முந்திலாம் நிறைய பேர் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ யாரும் வரமாட்டாங்க. ரொம்ப பேர் வரமாட்டாங்க. மக வெளியூரில் வேலை பார்க்குது, அதனால அவங்களுக்கு வர முடியாது. முந்தி கூட வீடியோவில் வந்திருப்பாங்க 2 பேர பிள்ளைங்க. 2 தக்காளி, 3 கத்திரிக்காய், கருவேப்பிலை இந்த காம்போட போட்டால் ரொம்ப டேஸ்ட், அதனால கருவேப்பிலை காம்போட போடலை. ஒரு பூண்டு இது உரிச்சு போடணும். புளித்தண்ணி இதை ஊற்றிடணும். அரைச்சி வச்ச தேங்காய் விழுது, எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம விட்டுக்கலாம். தேங்காயை அரைச்சி வச்சு அந்த மிக்ஸி சாப்பிட தண்ணி தேங்காய் விடாமல் பண்ணாலும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். சில பேருக்கு தேங்காய் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த குழம்பு. உப்பு போடணும், கல் உப்பு கொஞ்சம், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஃபோன் பண்ணும் எல்லாம் சரியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வேணா தேங்காய் போட்டுக்கலாம்.
மீனுக்கு நல்லா மசாலா தடவியாச்சு. வத்தல், மிளகுத்தூள், சீரகப்பொடி, உப்பு, கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழம் ஜூஸ் இதெல்லாம் போட்டு நல்லா விரவி வச்சாச்சு. கொஞ்சம் நேரம் கழிச்சு இதையும் நம்ம பொரிச்சிடலாம். ஃபிஷ் ஃப்ரை. அப்புறம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. முட்டை, கொண்டக்கடலை, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு குழம்பு. சாதம் ரெடி ஆகும். வாங்க எங்கள் வீட்டுக்கு சாப்பிட. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.